ஈசரோடு ஞானமொழி பேசிய முகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றொருவர் வேள்வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகனை பொருளான நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலமாக அமைந்த பெருமானே என்று முருகப்பெருமானை வணங்கி ஆறுமுகனின் அடியார்கள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னே நான் பேச வந்திருக்கிறேன். அவையினர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். ஆறுமுகன் என்றாலே நம் எல்லோருக்கும் தெரியும். கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்து சிவபெருமான் நெற்றியிலிருந்து கிளம்பிய நெருப்பில் பிறந்தவர் என்று 6 கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்ததனால் ஆறுமுகன். இப்போ முருகான்னு சொல்லுவோம். அப்படின்னா முகுந்தனாகிய திருமால், ருத்ரனாகிய சிவபெருமான், பிரம்மன். இந்த 3 கடவுளையும் இது போக முகுந்தனாகிய திருமால் யாரை இதயத்தில் தாங்கி கொண்டிருக்கிறார்? லட்சுமியை. சிவபெருமான் சக்தியை தன்னுடைய உருவில் பாதியாக கொண்டிருக்கிறார். பிரம்மன் சரஸ்வதியை தன்னுடைய நாவில் வைத்திருக்கிறான். இப்படி ஒரே பேரில் எல்லா கடவுளையும் ஒருங்கிணைத்து அழைக்கக்கூடியவன் தான் யார் அப்படின்னா இந்த ஆறுமுகன். ஆறுமுகனை வணங்கினால் அத்துணையும் கிட்டும் சொல்றாங்க. எப்படி? அதற்குத்தான் அடியவர்கள் உதாரணம். ஒருத்தர் 2 பேருனா உதாரணம் சொல்லலாம். வணங்கிய அத்துணை பேருமே பலனடைந்திருக்கிறார்களே. எப்படி? அருணகிரிநாதர்ல இருந்து பாம்பன் சுவாமிகள், குமரகுருபரர், கண்ணதாசன், இப்படி ஏகப்பட்ட பேர் முருகனுடைய பலனை அனுபவித்திருக்கிறார்கள். இப்போ நம்ம எல்லா கடவுளையும் வணங்கும் போது அந்த கடவுளை மட்டும் வணங்குவோம். ஆனால் முருகன்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு என்ன தெரியுமா? சொல்கிறேங்க. மூவீறு முகங்கள் போற்றி போற்றி, முகம்பொழி கருணை போற்றி போற்றி, அண்ணானாகிய சேவலும் மயிலும் போற்றி போற்றி. முருகனிடம் இருக்கக்கூடிய சேவலும் மயிலும் யாருங்க? அசுரன். அசுரன் வடிவில் இருக்கக்கூடியதான் யாரு? இந்த சேவலும் மயிலும். அவர் தான் அவதாரத்தை என்ன செஞ்சார்? வதம் செய்யும் போது மாற்றி கொடுத்தார். ஆனால் இன்னைக்கு நம்ம முருகனை வணங்கும் போது அசுரனையும் வணங்குகிறோம். அப்போ முருகனுடைய தத்துவத்தை பாருங்க. எல்லா கடவுள்லையும் அந்த கடவுளை மட்டும் வணங்குவோம். ஆனால் முருகனை வணங்கும் போது மட்டும் நம்ம பகையாக இருக்கக்கூடியவனை கூட நம்ம அன்பால் மாற்ற முடியும். அப்படிங்கிறனால தான் சேவலும் மயிலும் போற்றி போற்றி என்று சொல்கிறோம். ஆணவத்தை தன்னுடைய அன்பால் தன் கீழே பணிய வைத்தவர் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் சொல்லலாம். மனமென்னும் மாய குகைக்குள் மகத்துவம் நடத்தக்கூடியவன் தான் யார் அப்படின்னா இந்த ஆறுமுகன். உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், ஔவையார் பாட்டி. ஔவையார் ஒரு முறை நீண்ட காட்டு வழியில் நடந்து போவார். எதுக்கு நடந்து போவாங்கன்னா ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்குறதுக்காண்டி ஒவ்வொரு ஆலயமாக தேடி சென்று போவார். அப்படி போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தாகம், இழப்பு இதெல்லாம் வரும். அப்போ ஒரு காலகட்டத்தை கடந்து போனது பிறகு முருகன் என்ன நினைப்பார் அப்படின்னா இந்த ஔவையாரை நம்ம சோதித்து பார்ப்போம். ஏன்னா கடவுளுக்கும் பக்தருக்கும் இடையில் இருக்கிறது என்னதுன்னா இந்த சோதனை ஓட்டம் தான் இல்லையா? எல்லாம் சொல்லுவாங்க, யாரெல்லாம் சோதனைக்கு உட்படுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுள் மிக அருகில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஔவையார் போய்கிட்டு இருக்கும்போது சோதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த காட்டு வழி பாதையில் ஆடுகள் எருமைகள் எல்லாம் மேய்க்கக்கூடிய சிறுவனாக யார் அவதாரம் எடுக்கிறார்னா இந்த முருகப்பெருமான் அவதாரம் எடுத்துட்டாரு. அப்போ அந்த வழியாக ஔவையார் பாட்டி வராங்க. ஔவையார் பாட்டி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மரத்தில் ஏறி நாவல் மலம் சொல்லுவோம், நாவல் பழங்கள்,
அந்த மரத்தில் ஏறி அங்கே இருக்கக்கூடிய கனிங்களை பழங்களெல்லாம் பறித்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சிறுவன்கிட்ட நம்ம ஒரு கனி கேட்கலாம் அப்படின்ட்டு, எப்பா எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, நடந்து வந்தேன், என்னால் முடியலை, கொஞ்சம் நீ மேலே இருக்கக்கூடிய கனிகளை பறித்து கொடுத்தேன்னா நான் என்ன செஞ்சிருவேன், பசியாத்திக்கிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மரத்தின் மேலே இருந்துக்கிட்டே சொல்கிறான், பாட்டி உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்க. இது என்னடா சுட்ட பழமா சுடாத பழமா, நமக்கு தெரியாததை இந்த சிறுவன் அறிஞ்சிருக்கானோன்னு நினைக்கிறான். ஏன்னா கல்வியிலேயே மிகச் சிறந்தவள் என்று சொல்லக்கூடியவர் அவ்வை பிராட்டி. தமிழில் என்னெல்லாம் விளையாட முடியுமோ அத்தனை விளையாட்டுகளை நிகழ்த்தி காட்டியவள் தான் இந்த அவ்வை பிராட்டி. அவளுக்கு தெரியாமல் தமிழில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதான்னு நினைக்கிறான். சரி, நம்ம அறியாததை இந்த சிறுவன் அறிஞ்சிருக்கலாம், என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு, எனக்கு இந்த வெயிலில் நடந்து வந்தேன், சுட்ட பழம் வேண்டாம்ப்பா சுடாத பழமே கொடு. அப்போ அந்த முருகனாகிய சிறுவன் மேலே இருந்து உதித்து விடவும் அந்த கனிகள்லாம் கீழே விழுது. இந்த அவ்வை பாட்டி எடுத்து, ஏன்னா கீழே விழுந்தோடனே என்ன செய்யும் அப்படின்னா, நாவல் பழங்கள் நல்லா கனிஞ்சிருச்சுன்னா மண்ணெல்லாம் ஒட்டிரும். ஏன்னா பாட்டி சுடாத பழம் கேட்டுருச்சு, அப்போ கீழெல்லாம் மண்ணெல்லாம் ஒட்டிருச்சு. அப்போ ஒட்டினோடனே எடுத்து யார், ஔவையார் அந்த பழத்தில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் தட்டி ஊதி தள்ளி விடுறாங்க. உடனே சிறுவன் மேலே இருந்துக்கிட்டு, பாட்டி நான் மாற்றிக்கிட்ட பழத்தை கொடுத்துட்டேனோ, நீ சுடாத பழம் தான் கேட்டேன், நான் சுட்ட பழம் கொடுத்துட்டேனோ, நீ அதனால தான் ஊதி ஊதி அதை ஆத்திரியோ அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ உடனே என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் இது பண்ணியிருந்தாலும் சிறுவன்கிட்ட நம்ம என்ன செஞ்சிட்டோம், தோல்வி அடைஞ்சிட்டோமே அப்படிங்கிற ஒரு மனக்குமுறலுக்குள்ளே யார் வராங்க அப்படின்னா இந்த ஔவையார் வராங்க. வேதனைப்படவும் அதை பார்த்துட்டு முருகனால் தாங்க முடியும், நம்ம சோதிக்கத்தான் வந்தோம், ஆனால் ஔவையே வேதனைப்படுறாளே, ஏன் வேதனைப்படுறா அதை தீர்க்கணுமே அப்படின்ட்டு தன்னுடைய உண்மையான தோற்றத்தை வெளிப்படுத்தி நிற்கிறார். உடனே ஔவையார், அப்பனே நான் என்ன வேறு பெற்றேன், உன்னை என் கண்ணால் பார்த்து விட்டேனே, நான் எவ்வளோ மலைகள் எல்லாம் கடந்து வந்தேன், ஆனால் நீ என்னையே தேடி வந்துட்டியேன்னு ஔவை வேண்டான். இப்படி தான் என்ன நினைத்து நடக்கிறோமோ நம்ம நினைத்த மாத்திரத்திலே வந்து அருளக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான். இவங்கள் எல்லாம் அருணகிரிநாதர்ல இருந்து பாமன் சாமி வரைக்கும் யாருமே முறையாக தமிழ் கற்றவர்கள் இல்லை. ஆனால் முருகப்பெருமானிடம் தமிழ் கற்றவர்கள். எந்த கல்லூரிக்கும் போயிருக்காங்களா, எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போயிருக்காங்களா, மலைக்கு கூட ஒதுங்கினது கிடையாது. ஆனால் தமிழில் அத்துணை பாடல்களையும் இயற்றியிருக்கிறாங்க. இப்போ முருகப்பெருமான் இவர்களுக்கெல்லாம் ஒரு ஆசானாகவும் இருந்திருக்கிறார். இது மட்டுமா, கிருபானந்த வாரியார் உங்களுக்கு தெரியும். அவர்கிட்ட ஒரே ஒரு பையன் போய் கேட்குறான், என்னைய மணின்னு வச்சுக்கோங்களேன், போய் என்ன கேட்குறான் அப்படின்னா, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரா? நானும் கேட்குறேன் உங்கள்கிட்ட, கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரா? நம்ம என்ன சொல்லுவோம், இருக்கிறார்னு சொல்லுவோம். அதைத்தானே சொல்லுவோம். இங்கே இருக்கிறார், நம்ம வீட்டில் இருக்கிறாங்க, நமக்குள்ளே இருக்கிறார், இப்படி எல்லா இடத்துலையும் தூணில் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்லுவோம். ஆனால் அதே அந்த சிறுவன் அடுத்த கேள்வி கேட்குறான், எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னு சொல்லிட்டேன், பிறகு எதுக்கு போய் கோயிலில் போய் சாமி கும்பிட்றேன்? உடனே அங்கே இருக்கிறவங்களாம் யோசிக்கிறாங்க, ஆமாம் எதுக்கு போகிறோம், நம்மளே போகிறோமே, நமக்குள்ளே தான் இருக்கிற கடவுளை நம்ம எதுக்கு தேடி போகிறோம்? அப்போ இந்த கிருபானந்த வாரியார் சொல்கிறாரு, இப்போ மாடு தெரியுமாயா அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்குறாரு. மாடு தெரியாதவங்க யார் இருப்பாங்களா? மாடு எனக்கு தெரியும் அப்படிங்க. சரி, மாடு என்ன கொடுக்கும்? பால் கொடுக்கும் அப்படிங்கிற. பால் கொடுக்கும். பால் எதன் மூலிமா கொடுக்குது? மாட்டில் இருக்கக்கூடிய இரத்தத்தின் வழியாகத்தான் பாலை கொடுக்குது. சரி, ரத்தம் மாட்டுடைய உடம்பு முழுக்க ஓடும் இல்லையா? அப்போ ரத்தம் உடம்பு முழுக்க ஓடுது, ரத்தத்தின் மூலிமா தான் பால் வருதுன்னா நம்ம காதை பிடிச்சி இழுத்தா பால் வருமா? வராது. கண்ணை பிடிச்சி நோண்டுனா பால் வருமா? வராது. மாட்டுடைய மடிவினில் இருந்துதான் பால் வரும். அதுபோல தான் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இறைவன் இருந்தாலும் கோயில் என்ற வழியாகத்தான் நமக்கெல்லாம் அருள் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறாரா என்ற கேள்விக்கு உருக்கமான பதிலை கிருபானந்த வாரியார் சொன்னார். இன்னொன்று எடுத்துக்கிறோமே, குமரகுருபரரை தெரியாதவர் யாரும் இருக்க முடியாது.
பிறவிலேயே ஒரு ஊமை. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டத்தில் பிறந்தவர். கிட்டத்தட்ட 44 நாட்கள் அவர் தாயும் தந்தையும் விரதம் இருப்பார்கள். முதல்ல குழந்தையே இருக்காது, எங்கெங்கேயோ போய் அலைவாங்க, எதுவும் கிடைக்காது. திருச்செந்தூரில் வேண்டுவாங்க, அந்த முருகன் அருளால் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். முருகன் அருளால் பிறந்ததுனால தான் குமர குருபரர்னு வச்சாங்க. குமரனாலே முருகன் தான். அவனுடைய அருளால் கிடைத்தனால அவன் பேரையே சூட்டி மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நிலைத்ததான் கேட்டால் இல்லை. ஏன் அப்படின்னா குழந்தைக்கு பேச்சு வரல. ஒரு 2 வயசுக்கு வந்த உடனே ஓரளவுக்கு குழந்தை பேச ஆரம்பிச்சிடணும். ஆனால் பேசலை. அப்போ திருப்பவும் என்ன செய்கிறாங்கன்னா முருகனுடைய அருளை வேண்டுறாங்க. அப்போ 44 நாட்கள் விரதம் இருக்கிறாங்க. 44வது நாளில் அந்த திருச்செந்தூர் முருகன் கோயிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர் வழியாக முருகன் வருகிறான். வந்து 44வது நாளில் தன்னுடைய நாவில் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை குமரகுருபர நாவில் எழுதி வைக்கிறார். 44வது மறுநாளில் காலையில் முருகனுடைய விஸ்வரூபம் தரிசனம் பார்க்கவா, உனக்கு எல்லாம் நன்னதாகவே நடக்கும் என்று சொல்லி முருகன் அவதாரத்தை மறைக்கிறார். இந்த மாணவர் அதாவது குமரகுருபரரும் என்ன செய்கிறார் அப்படின்னா, தாயும் தந்தையும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அவங்க உறங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் விடிய காலையில் போய் உசுப்புறாரு. அப்பா அம்மா எந்திரிங்க, நம்ம முருகனுடைய விஸ்வரூபம் தரிசனம் பார்க்க போகணுன்னு. அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம். காலையில் முருகனை பார்த்துட்டு வந்தால் அப்படித்தான் ஆச்சரியம் கிடைக்கும், உனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்களே, நம்ம குழந்தை வாய் திறந்து பேசவே இல்லையே. முருகன் வடிவில் வந்த அந்த அர்ச்சகர் நாக்குள்ள சரவண பவன் என்கின்ற மந்திரத்தை தான் எழுதினார். மறுநாளே மிகப்பெரிய அதிசயம் நடந்துருச்சுனே என்று ஒரு ஆச்சரியத்துக்குள்ளே வராங்க. உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, திரும்பவும் கோயிலில் வேண்டி எல்லாமும் அவர் மீது பாடலாம் பாடுறார். யார்? இந்த குமரகுருபர். பின்னாடி என்ன செய்கிறார் அப்படின்னா, காசிக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கே விஸ்வநாதரை வணங்கிட்டு அங்கே ஒரு மடம் கட்டணும்னு ஆசை வைக்கிறார். அப்போ அந்த மடம் கட்டணும்னா இடம் வேணும். அங்கே இந்த தமிழ் மொழியை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே தமிழ் பேச மாட்டாங்க, புரியாது. அங்கே இருக்கக்கூடிய மன்னன்ட்ட நம்ம இடம் வேணும் கேட்டணும்னா அவனுடைய பாசையில் கேட்டால் தான் அவனுக்கு புரியும். நம்ம தமிழ் பேசினா அவனுக்கு புரியாது. அப்போ என்ன நினைக்கிறார் அப்படின்னா, சகலகலா வள்ளி மாலை என்கின்ற பாடலை பாடுகிறார். யார் மீது? அந்த சரஸ்வதி தேவி மீது பாடுகிறார். ஏன்னா கல்வி கடவுள் நாவின் மீது அமரக்கூடியவள் யார் அப்படின்னா சரஸ்வதி. இந்துஸ்தானி மொழியை கற்றுக்கிட்டு சரஸ்வதி மூலியமாக சகலகலா வள்ளி மாலை இயற்றி அதன் மூலியமாக என்ன செஞ்சிடறாருன்னா கற்றுக்கிட்டு போய் பாதுஷாவிடம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, நான் இப்படி மன்னனை பார்க்கணும், எனக்கு நேரம் ஒதுக்கி கொடுங்கன்னு கேட்குறாரு. அதே மாதிரி நேரம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. ஆனால் அவர் நேரம் ஒதுக்கினோடனே அவரை கூட்டு போக பல்லாக்கோ எந்த வாகனமோ, குதிரை வாகனமோ யானை வாகனமோ எந்த ரதமும் வரவில்லை. அப்பையும் நினைக்கிறார், நம்ம போய் மன்னனை பார்க்கணும், என்ன செய்ய? இப்படியே போனால் நம்ம கோரிக்கையை நிராகரிச்சிருவான். சாதாரண போய் கேட்டால் கொடுப்பாங்களா? இல்லை, கிடைக்காது. அப்போ நினச்சிக்கிட்டு அதே திருச்செந்தூர் முருகனை நினச்சிட்டு மனதார நினச்சிட்டு வேண்டுறாரு, தியானிக்கிறாரு. உடனே ஒரு சிங்கம் உருவம் தோன்றுகிறது. அதனை தனக்கு வாகனமாக பயன்படுத்தி கொண்டு அதன் மூலமாக என்ன செய்கிறார் அப்படின்னா, சுல்தான் மன்னனுடைய கோட்டைக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் இப்படி நான் மட நிறுவனம், எனக்கு இடம் வேணும், எல்லாமே கேட்குறாரு. உடனே வந்திருக்கிறது யாரோ என்னன்னு தெரியாமல் உடனே என்ன செஞ்சிட்டார், ஏன்னா சிங்கத்தின் மீது வந்திருக்காரு, நம்மளை விட மிகப்பெரிய பயங்கரமான ஆளாக இருப்பான் போல், இவனுக்கு உடனே இடத்த கொடுத்துடணுன்னு உடனே என்ன செஞ்சிடாரு, இடத்த கொடுத்துறாரு. ஏன்னா இந்துஸ்தானி மொழியிலேயே பேசுகிறாரு, கற்றுக்கிட்டார். பேசி அந்த இடத்த வாங்கி அங்கே மடம் நிறுவி அங்கே இன்னைக்கு ஒரு ஆலயம் எழுப்பி, ஒரு சிவலிங்கத்தை இயற்றி அங்கே ஒரு ஆலயம் எழுப்பி இன்னும் வழிபாட்டில் இருக்கக்கூடியது தான். அப்போ அவரும் என்ன செஞ்சார், வாயே பேச முடியாத ஒருத்தர் அந்த முருகனுடைய அருளால் நன்றாக பேசி தமிழை மட்டுமல்ல இந்துஸ்தானிய மொழியை கூட கற்று தன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றியவர் யார் அப்படின்னா குமரகுருபர். இதற்கு எல்லாம் அடித்தளமாக இருந்தவர் யார்? இந்த ஆறுமுகன். அருணகிரிநாதரை நமக்கு ஏற்கனவே தெரியும். அவரும் அதே போல தான்
பாடலே பாடத் தெரியாத இருந்த ஒருத்தரை சந்த நடையில் அதிகமாக பாட வைத்தவர் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான். முருகன் மீதே திருப்புகழை பாட வைத்தவர். திருப்புகழை பாட பாட வாய் மணக்கும் சொல்லுவாங்க. உண்மையிலே 48 நாட்கள் திருப்புகழை பாடினால் நமக்குள்ள மிகப்பெரிய மாற்றம் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதில் அவ்வளோ தூரம் நல்ல எண்ணங்கள் கிடைக்குமா. நம்ம முருகன் மீது நம்பிக்கையே இல்லாட்டினாலும் பரவாயில்லை, அதன் பாட்டை படிக்க 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 நமக்குள்ள ஏதோ ஒரு உருக்கம் தோன்றுமா. அந்த அளவுக்கு சந்த நடை, குதிரை வேகத்தில் எங்கே ஓடணும் எங்கே குறையணும் கரெக்டாக அப்படியே எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த அருணகிரிநாதருக்கும் அதே மாதிரி தான். அவர் பாட்டு எடுத்து கொடுக்க திருப்புகழை பாடினார். முத்தை தெரு பத்தி திருன்னு அவர் பாட்டு எடுத்து கொடுக்க அதை வைத்தே மிகப்பெரிய அற்புதத்தையே நிகழ்த்தியவர் யாருன்னா அருணகிரிநாதர். இது மட்டுமா? இதை விட இன்னும் மேலே சொல்லப்போனால் அதிகமாக சொல்லலாம். பாம்பன் சுவாமிகள் இருப்பார், எல்லாரும் அறிந்திருப்பீங்க. இந்த பாம்பன் சுவாமிகள் சென்னையில் இருப்பார். அவங்க அம்மா எல்லாம் பாம்பனில் தான் இருப்பாங்க. அவங்க அம்மா ஒரு முறை என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா தவறிடுவாங்க, இறந்துருவாங்க. இவர் போக மாட்டார். ஏன் போக மாட்டார்னா, முதல்ல ஒரு சபதம் எடுத்திருப்பார், பாம்பனுக்கு நம்ம போகக்கூடாது அப்படின்னு சபதம் எடுத்திருப்பார். அப்போ நம்ம சபதம் எடுத்துட்டோம், நம்ம தாயார் தவறிட்டாங்க, எப்படி போகிறது அதை பற்றி யோசிக்கவே மாட்டார். ஒருத்தர் வந்து சொல்லுவார், இப்படி அம்மா தவறிட்டாங்க என்ன செய்ய அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் முருகன் பார்த்துப்பான், அந்த ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவார். எல்லாம் அந்த முருகன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுவார். முருகன் பார்த்துப்பான். அவங்களாம் குழப்பம், என்னடா பெத்த தாய் தவறிட்டான்னு வந்து சொல்கிறோம், எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் எந்த ஒரு உணர்ச்சி இல்லாமல் எல்லாம் முருகன் பார்த்துப்பான்னு இப்பையும் அந்த முருகனைத்தான் நம்பிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர் சொன்ன மறுநொடியிலேயே ஒரு 6 பேர் கிளம்பி போய் அவங்க அம்மாவுக்கு செய்ய வேண்டிய அத்துணை இறுதிச் சடங்களையும் செஞ்சு உடலை நல்லடக்கம் செஞ்சுட்டு வந்துடுவாங்க. அந்த கேட்ட நபரே திருப்பி வந்து சொல்லுவார், பாம்பன் சுவாமிகள் 6 பேர் திடீர்னு வந்தாங்க, அம்மாவுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செஞ்சுட்டாங்க, நீங்கள் இருந்து செய்ய வேண்டிய அத்தனையுமே அந்த 6 பேர் செஞ்சுட்டு நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் இவர் சொல்கிறார், நான் தான் அப்பயே சொன்னேன்ல எல்லாம் முருகன் பார்த்துப்பான்னு, அந்த 6 பேருமே இந்த ஆறுமுகம் தான்டா அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலே எடுத்த சபதத்திலிருந்து விலக விடாமல் காத்து தன்னுடைய தத்துவத்தை நிலைநாட்டியவன் யார் அப்படின்னா இந்த முருகப்பெருமான் சொல்லலாம். எல்லாருக்கும் தெரியும், சின்னப்பத்தேவர் மிகப்பெரிய திரைப்படத்தில் இயக்குனராக இருந்தவர். அவர் ஒரு முறை என்ன செஞ்சிடறார் அப்படின்னா கடனாக ஆயிடுறாரு. சின்ன சின்ன படங்களில் இயக்கி கொண்டு இருந்த ஒருத்தர் கடனாகவும் மருதமலை முருகன் கோயிலில் போய் வேண்டார். நம்மளாம் ஏதாவது பிரச்சனைகள் துன்பங்கள் துயரங்கள் ஆடும்போது தான் ஆலயத்தை நோக்கி செல்லுவோம் இல்லையா? அது தட்டிக்கும் போக மாட்டோம், அது தட்டிக்கும் போக வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைன்னு நம்மளே நினச்சிக்கிறோம். நம்மளுக்கு ஏதாவது கஷ்டம், பண கஷ்டமோ பொருள் கஷ்டமோ மருத்துவ செலவோ எப்பயாவது வரும்போது தான் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்லை அந்நியாரம் ஏற்படும். அதே மாதிரி இந்த சின்னப்ப தேவரும் மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு மருதமலை முருகன்கிட்ட போய் வேண்டுவோம், அவன் கண் திறந்து நம்மளை பார்ப்பான் அப்படின்ட்டு போகிறாரு. இப்போ இருக்கிற மாதிரி கோயில் பெரிய பெரிய கட்டடங்கள் அந்த மாதிரி அமைப்புகளோடனே இல்லை. அந்த காலத்தில் சின்ன அமைப்பாக அனைவரும் வழிபடக்கூடிய அளவில் இருந்தது. அங்கே போய் வணங்க போகிறாரு. அப்படி வணங்க போகும்போது அங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேண்டாரு, நான் இப்படிலாம் இதாகிட்டேன், நீ எதுக்கு இவ்வளோ சோதிக்கிற, நான் உன்னை என்னைக்காவது நினைக்காமல் இருந்திருக்கேனா, எப்பயுமே நான் உன்னையே தானே நினைக்கிறேன், நீ என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டியே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் வென்றார். வெறும் பெட்டி கடையில் 6 ரூபாய். இன்றைக்கு 6 ரூபாங்கிறது வெறும் சாதாரணம், அன்னைக்கு 6 ரூபாங்கிறது பெரிய கடன் மாணி. அப்போ அப்படியே வணங்கிட்டு வேண்டிட்டு கீழே இறங்கி வரும்போது இந்த சிகரெட்டு பெட்டின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த டப்பாக்குள்ளே 2 சிகரெட்டும் ஒரு 10 ரூபாயும் உள்ளே இருக்குது. இவர் அந்த சிகரெட் பெட்டியில் என்ன இருக்குன்னு தெரியாமல் எத்திக்கிட்டே அந்த படியிலேருந்து கீழே இறங்குறார். ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த பெட்டி வந்து என்ன செஞ்சிரு அப்படின்னா ஓப்பன் ஆயிடுது, திறந்துருது. திறந்தோடனே அதுக்குள்ளே இருந்து என்னது அந்த 10 ரூபாயும் அந்த 2 சிகரெட்டும் கீழே விழுது. உடனே அந்த 10 ரூபாய் எடுத்து முருகனை நோக்கி வென்றார்.
நான் இப்போ தான் வேண்டிட்டு வந்தேன், எனக்கு நீ கண் திறந்து பார்த்துட்டி. அந்த 10 ரூபாய் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த 6 ரூபாய் பெட்டி கடையில் கடன் வச்சுருந்த அந்த 6 ரூபாய் கடன் அடைக்கிறார். 6 ரூபாய் கடன் கட்ட முடியாத ஒருத்தர் 6 கோடி அளவிற்கு படம் எடுத்தார். அதே வழியில் தான் கண்ணதாசனுக்கும் சின்னப்ப தேவருக்கும் நிறைய நெருக்கங்கள் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஒரு முறை பாட்டு எழுத சொல்லுவார். யார் அப்படின்னா, கண்ணதாசனை சின்னப்ப தேவர் தன்னுடைய படத்திற்கு பாட்டு எழுதி கொடுப்பா, முருகனை பற்றி எழுதி கொடுப்பா அப்படின்னு சொல்லுவார். இவர் என்ன செய்வார் அப்படின்னா, நானே என்னுடைய மகளுடைய கல்யாண வேலையில் இருக்கேன், மண்டபம் கிடைக்கல, இந்த நேரத்தில் போய் பாட்டு எழுத சொல்கிறீங்களே, இது உங்களுக்கு தகுமா அப்படின்னு சொல்லுவார். உனக்கு என்னப்பா, உனக்கு தான் இட வசதி எல்லாமே இருக்கு, எப்போ அப்படின்னு, எல்லாம் இருக்குது ஆனால் கெட்டலையே அப்படிம்பார். உடனே அன்றைய பொழுதில் 40,000ங்கிறது பெரிய தொகை. 40,000 எண்ணி கையில் கொடுத்துருவார். இந்தா நீ கெட்டி உன் மகளுடைய திருமணத்தை. எதுக்கு 40,000 கொடுக்குறாருனா, அவர் எழுதிய பாடல் அப்படிப்பட்ட பாடல். என்ன பாடல் எழுதுவார் அப்படின்னா, மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலங்காக்கும் வேலையா. ஏன்னா தேவர் தான் என்ன செஞ்சார், இவர் கொடுத்து உதவினார். முருகனையும் மறக்கலை, தனக்கு கொடுத்து உதவுனரையும் மறக்கலை. எப்பயுமே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, கடவுளை நேராக பார்க்கணும் அப்படின்னு நினைப்போம். நேராலாம் பார்க்க முடியாது, யாரோ ஒருத்தர் மூலிமா தான் நமக்கு உதவி கிட்டும். ஒரு மனிதத்தின் மூலமா தான் கடவுளை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம போகிறோம், கீழே விழுந்துட்டோம், நம்மளை தூக்கி விடுறவர் தான் கடவுள். மிகப்பெரிய கஷ்டத்தில் இருக்கிறோம், எவ்வளோ பெரிய கஷ்டம், நம்மளுக்கு காசு பணம் எல்லாம் கொடுக்கல, 4 ஆறுதல் வார்த்தை சொல்லுவாங்க, உன்னால் முடியும்ப்பா, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு மனசு உடைஞ்சு கிடக்கக்கூடியவனை தட்டி எழுப்பக்கூடிய ஒரு 4 வார்த்தை சொன்னால் போதும். நம்ம 4 கோடி கொடுக்க வேண்டாம், 4 வார்த்தை சொன்னால் போதும், கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் எழுச்சிருக்கு. அந்த 4 வார்த்தையில் தான் கடவுளும் இருக்கிறார். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனம். ஏதாவது பேசி ஏதாவது செஞ்சு மனசு கஷ்டமாயிரும். சொல்லுவாங்களையா, பணத்தை கொட்டுனா கூட அள்ளிலாம், வார்த்தைகளை கொட்டுனா அள்ள முடியாது. அந்த அளவுக்கு வார்த்தைக்கு வீரியம் அதிகம். அந்த வார்த்தையிலும் கூட கடவுள் இருக்கிறார்னு சொல்லுவாங்க. அருணகிரிநாதர் மிகப்பெரிய திருப்புகழை எழுதியிருப்பார் பார்த்தீங்களா. அந்த திருப்புகழ்லேயே அடியவர்களை பற்றி எழுதியிருப்பார். நம்மளுக்கு நிறைய ஆசை இருக்கும், மனுஷன்ட்ட கேட்டால் ஆசைகள் இல்லவேன்னு சொல்லவே மாட்டான். வீடை வாங்கணும், காரை வாங்கணும், எல்லாம் வாங்கணும்னு நினைப்பான். ஆனால் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் எடுக்கிறதும் கேட்டால் இல்லை. அதே மாதிரி தான் அருணகிரிநாதர் எழுதியிருப்பார். என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, அடியவர் இச்சைகள்னா விருப்பம், 1000 விருப்பம் இருக்கும். அடியவர்கள் இச்சைகள் எவை எவை உற்றவை அவை தருவித்த தரு பெருமானே. நீ 1000 கோரிக்கை வை, அப்ளிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும், எனக்கு அது வேணும் இது வேணும். நம்ம ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போகும்போது ஆனால் நம்ம வாய் வார்த்தைகள் சொல்லும், எனக்கு நல்ல உடல் நலத்தை மட்டும் கொடுப்பா அப்படின்னு நினைப்போம். ஆனால் அங்கே போய் வேண்டது அப்படி வேண்டுமா? விரதம்னு சொல்லுவோங்க. விரதங்கிறது மௌன விரதம்னு சொல்லுவோம், கேள்விப்பட்டிருப்பீங்க. மௌன விரதங்கிறது பேசாமல் இருக்கிறது மட்டும் நாம் நினைக்கிறோம், வாய் திறந்து பேசக்கூடாது, அதுதான் மௌனம். இல்லை, மனதளவில் கூட பேசக்கூடாது. நம்ம மௌன விரதம் இருந்து கோயிலுக்கு போகிறோம், கோயிலில் நம்மளுக்கு பிடிக்காதவங்க வந்துட்டாங்க, வாய் திறந்து பேச முடியாது. நம்ம மனசுக்குள்ள நினைப்போம், இவ எதுக்கு இங்கே வந்தா, இவன் மூஞ்சிலையா முழிச்சோம் நினைப்போமா இல்லையா? அப்படி நினைக்கக்கூடாது. அது பேர் மௌன விரதம் கிடையாது. வாயால் பேசுவது மட்டும் இல்லை, மனதால் கூட பேசாமல் இறைவனையே எண்ணுவது தான் மௌன விரதம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 1000 கோரிக்கைகள் வச்சாலும் அதான் அடியவர் இச்சைகள் எவை எவை உற்றவை அவை தருவித்த தரு பெருமானே. நம்ம 1000 ஆசைகள் நமக்குள்ளே இருந்தாலும் அதில் எது நல்லது, எது கெட்டது, எதை இவனுக்கு செய்யலாம், எதை செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு
பார்த்து பார்த்து பக்குவமாக நமக்கு கொடுக்கக்கூடியவன் தான் இந்த ஆறுமுகன். இப்படி யார் சொல்கிறா? அருணகிரிநாதர் சொல்கிறார். இது மட்டுமா? இன்னொரு நிகழ்வு என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சிறு குழந்தை, இந்த சிறு குழந்தை என்ன செய்யும் அப்படின்னா, வாய் திறந்தே பேசாது. அது யாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன். வாய் திறந்தே பேசாது. அம்மாவும் இழந்திருக்கும், கூட தாய் குழந்தை பிறந்த உடனே இறந்து போயிருக்கும். அப்போ என்ன நினைக்கும் அப்படின்னா, நம்மளால் நீ வாழ முடியாது அப்படின்லாம் அந்த குழந்தை நினைக்கும். ஆனால் அவங்க பாட்டி பார்த்து பராமரித்து வைக்கும். ஏன்னா பெண் குழந்தை இல்லையா, பாதுகாப்பு தேவை. அவங்க பாட்டி எல்லாத்தையும் பார்த்து பராமரித்து எல்லாம் கொண்டு வரும். அப்படி கொண்டு வந்துக்கிட்டு இருக்க வேளையில் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த குழந்தையால் பேச முடியாது. இப்போ அந்த பாட்டி முருகன் பொட்டாக்கிட்ட போய் எவ்வளோ மனசு உடஞ்சி அழுக முடியுமோ அந்த அளவுக்கு அழுகும். நீ நான் எப்படியெல்லாம் கும்பிட்டேன், உன்னை எப்படியெல்லாம் நான் நம்பினேன், என்னையே போய் நீ கைவிட்டுட்டியே, நீயே கைவிட்டேன்னா நான் யார்கிட்ட போய் நிற்பேன் அப்படின்னு மனமுருகி கண்ணீர் சிந்தி அழுகும். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த முருகன் அந்த வாய் பேச முடியாத குழந்தை கனவுல போவார். குழந்தை கனவுல போய் நாவில் சரவணபவன் எழுதுவார். இந்த 6 எழுத்து மந்திரம் நாம் சொல்கிறோம். இந்த 6 எழுத்து மந்திரத்துக்கு வீரியம் அதிகம். அப்போ அந்த கனவுல போய் தன்னுடைய வேல் கொண்டு அந்த குழந்தையுடைய நாவில் சரவண பவன் எழுதுவார். உடனே அந்த குழந்தை காலையில் எழுந்திரிச்சு பாட்டிகிட்ட போய் சொல்லும், பாட்டி என்னுடைய கனவுல முருகன் வந்தார் அப்படின்னு. வாயதிலிருந்து பேசாத அந்த குழந்தை. ஆனால் என்ன சொல்லுது, கனவுல வந்து சரவண பவன் எழுதிட்டு என்னைய எப்பயுமே முருகனை பற்றி பாட சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ அந்த பாட்டிக்கு ஆச்சரியமாக இருக்கும். நம்ம என்னென்னமோ நினச்சி முருகனை வேண்டணுமே, நம்ம வேண்டுதலுக்கு இறங்கி முருகன் அருள் தந்துட்டானே, முருகா உன்னுடைய அருள் அருளோ அருள் அப்படின்னு வேண்டும். ஏன்னா வாய் திறந்து பேச முடியாத குழந்தையை பேச வச்சுட்டியே அப்படின்னு வேண்டும். அதுக்கு பிறகு அந்த குழந்தை என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் பாட்டு எழுதும். தனக்கு கிடைக்கிற நேரத்தில் அப்படிலாம் முருகனை பற்றி எங்கெங்கே எழுதணுமோ எங்கெங்கே பேசணுமோ கரெக்டாக எழுதிக்கிட்டே வரும். அந்த குழந்தைக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு திருமணமும் ஆகும். திருமணத்தில் என்ன செய்வாங்க அப்படின்னா பாட்டு எழுதும். திருமணமான அந்த குழந்தைக்கு குழந்தைகள் பிறக்கும். அந்த குழந்தைகள் பேரம்பேத்தி எல்லாம் பார்த்தது பிறகும் பாட்டு எழுதிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கை ஆயிரும். அப்பையும் இந்த முருகன் விடமாட்டார். கனவுல போய் நீ எதுக்கு எனக்கு பாட்டு எழுதாமல் இருக்கிற, உனக்கு நான் அருள் கொடுத்தேன், என்னை பற்றி பாடுன்னு சொன்னேல, நீ பாடணும், பாட்டை கேட்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு உடனே அது எழுதுவார். அப்படி எழுதினோடனே ஒரு காலத்துக்கு பிறகு அந்த பாடல்கள் ஃபுல்லாமே எங்கே அப்படின்னா சென்னை காளிகாம்பா கோயிலில் பிரதியாக வச்சுருப்பாங்க. முருகன் பாட்டுனாலே டிஎம்எஸ் தான். அவருடைய பாட்டில் அத்துணையிலையும் முருகனை பற்றி இருக்கும். அவ்வளோ அருமையாக பாடக்கூடிய அவர் ஒரு முறை அந்த கோயிலுக்கு போவார். கோயிலுக்கு போனால் அங்கே செவத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து, ஏன் இந்த பாட்டெல்லாம் விட்டுருக்காங்க, நம்ம இது பண்ணலாமே, இந்த பாட்டை நம்ம பிரதி எடுத்து நம்ம பாடணும் அப்படின்ட்டு பிரதி எடுத்து பாட்டாக பாடுவார். அந்த பாட்டு தான் உள்ளம் முருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே. இந்த பாட்டை பிரதி எடுத்து தன்னுடைய பாட்டாக இசையமைத்து டிஎம்எஸ் பாடுவார். அந்த பாடலுடைய கீழ் வரியில் ஆண்டவன் பிச்சைன்னு இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு குழந்தை பேசாமல் இருந்தது. முருகன் கனவுல தோன்றி நாக்கில் சரவணபவ என்கின்ற மந்திரத்தை பொறிச்சாரு. நீ எனக்காக பாட்டு பாடணும், முடியாத போது கூட வந்து பாட்டு பாடணும்னு சொன்னாருன்னு ஒரு குழந்தையை சொன்னேன் இல்லையா, அந்த குழந்தையோட பேர் தான் ஆண்டவன் பிச்சை. ஆனால் அந்த குழந்தையுடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மரகதம். இந்த ஆண்டவன் பிச்சை அப்படிங்கிறது யார் கொடுத்துருப்பார்னா காஞ்சி பெரியவர் கொடுத்துருப்பார். ஏன், காஞ்சி பெரியவருக்கு முன்னாடி தான் இந்த குழந்தைக்கு ஒவ்வொரு முறையும் பாடல் பாடி எழுதி வைக்குமா. நீ முருகன் மீது பாடுனால அந்த பழனி ஆண்டவன் அருளால் தான் நீ இருக்கிற, பழனி ஆண்டவன், அதனால் அந்த ஆண்டவன் போட்ட பிச்சை தான் நீ, உன்னுடைய பேர் இனிமேல் ஆண்டவன் பிச்சைன்னு வச்சான். அப்போ வாய் திறந்து பேச முடியாதவர்களை எல்லாம் பேச வைத்து அழகு பார்த்தவர் யார் அப்படின்னா இந்த ஆறுமுகன் சொல்லுவாங்க. சமீப காலத்தில் கூட ஒருவர்
கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்பு இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் நீண்ட நாள் விரதம் இருந்து தவம் இருந்திருந்தாங்க. எந்த பலனும் கிடைக்கல. திருப்பி முருகன் திருச்செந்தூர் முருகனாரில் வேண்டி பேசும் வல்லமை பெற்றாருன்னு தகவல்கள்லாம் கிடைத்தது. இது மட்டுமேமா, அந்த ஔவையார்கிட்ட நிறையா கேள்விகளை கேட்பார். ஔவையார் இந்த சுட்ட பழம் சுடாத பழத்தில் இதான பிறகும் சொல்லுவார், ஔவையே உன்னுடைய தமிழ் எவ்வளவு இனிமையானதுன்னு உன்னுடைய வாயால் கேட்டு நான் மகிழ வந்திருக்கேன். எனக்குன்னு சில கேள்விகள்லாம் இருக்குது, நீ கொஞ்சம் எனக்காண்டி மனதிறந்து சொல்லுவியா அப்படிங்கிறப்ப உடனே அவர் சொல்லுவார், உனக்காக நான் எல்லாம் சொல்கிறேன், என்ன வேணும் என்ன கேட்கணும் நீ கேளு, நான் உனக்கு பதில் சொல்கிறேன் அப்படின்ட்டு கேட்பார். உலகத்திலேயே கொடியது எது, இந்த உலகத்திலேயே கொடுமையானது எது? நாம் என்ன நினைப்போம்? ஆனால் ஔவை சொல்கிறான், இந்த உலகத்திலேயே கொடுமையானது வறுமை. ஒருத்தனை வாழ விடாமல் செய்யணும்னா, மனம் உடையணும்னா அவன்கிட்ட வறுமை இருந்தால் போதும். அதுதான் சொல்கிறாரு இந்த ஔவை சொல்கிறா, கொடிது கொடிது வறுமை கொடிது. வறுமை மட்டுமா கொடிது? அதை விட கேள்வி, அதனினும் கொடிது இளமையில் வறுமை. இந்த இளம் வயதில் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஆசை நமக்குள்ளே வரும். நம்ம எல்லாம் அனுபவித்ததுக்கு பிறகு தான் இறைவன்கின்ற வீடு பெற்றாடைய நம்ம வருவோம் இல்லைங்களா? எப்பயுமே ஆன்மீகம் அப்படிங்கிறது முதியவர்களுக்காக உருவாக்கப்பட்டு விட்டதுங்கிற அப்படி பின்மைக்கப்பட்டது. இன்றைக்கி பார்த்தா தெரியும், எல்லா இடத்துலையும் ஆன்மீக பேச்சில் பெரியவர்கள் தான் இருப்பாங்க, இளையவர்கள்லாம் இருக்க மாட்டாங்க. இதே உங்களுக்கு ஒரு நிகழ்வாக சொல்கிறேனே, இந்த சொற்பொழிவு எவ்வளவு நுட்பமானது தெரியுமா? ஒரே ஒரு திருடன் என்ன செய்கிறான் அப்படின்னா இருக்கிறான், அவங்க அப்பாவும் திருடன். அவங்க அப்பா என்ன சொல்லி வளர்ப்பார்? ஏய் திருடணும், எங்கே போனாலும் நீ திருடணும், உனக்கு எவ்வளோ வேணுமோ திருடணும், ஆனால் ஒன்றே ஒன்று யார்கிட்டையும் மாட்டிக்கிறக்கூடாது. இப்போ இவன் சொல்ல சொல்ல புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? இப்போ இன்னும் அதிகமாக திருட ஆரம்பிப்பான். எங்கெங்கே கிடைக்குதோ என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் திருட ஆரம்பிப்பான். ஆனால் அவங்க அப்பா அப்போ ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், நீ திருடு என்ன செய்ய, ஆனால் சொற்பொழிவை மட்டும் கேட்டுறாத. ஏன் அவங்க அப்பா அப்படி சொல்லுவார்னா, இந்த சொற்பொழிவில் ஃபுல்லாக எல்லா பையனும் என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லதை செய், நல்லதை கேளு, நல்லதை பாருன்னு சொல்லுவான். அது உன் காதில் விழுந்துருச்சுன்னா நீ திருந்திடுவ அப்படின்னு சொல்லிடுவான். அப்போ ஆனால் அந்த உண்மையை மகன்கிட்ட சொல்ல மாட்டார். இவனுக்கும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு சொற்பொழிவு பாதை வழி போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுரும். ஐயோ சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருக்கேன், நம்ம இந்த பாதை வழி போனோம்னா நாம் அப்பா சொன்ன மாதிரி போகக்கூடாது, ஆனால் இந்த பாதை வழி தான் போய் திருடணும், என்ன வேறு வழியே இல்லை. காது ரெண்டையும் மூடிக்கிட்டே போவான். காது ரெண்டையும் மூடிக்கிட்டே போகும்போது காலில் முள் குத்திரும். முள் குத்தினே குனிஞ்சு எடுப்பான். அப்போ கையை விட்டுறணும். ஒரு கையை விட்டால் தானே ஒரே ஒரு வார்த்தை கேட்டுரும் அந்த சொற்பொழிவில் இருந்து, தேவலோகத்தில் மங்கையர்கள் அதாவது தேவ பெண்களுடைய கால்கள் தரையில் படாது. அந்த ஒரே ஒரு வார்த்தை கேட்டோம், திருப்பி முள் எடுத்து போட்டு காதை பற்றிக்கிட்டே போயிடுவான். அப்போ ஒரு கோட்டையில் ஒரு அரசாங்கத்தில் என்ன செஞ்சிடும் அப்படின்னா, சில பொருட்கள்லாம் களவாண்டிடும், வேறு யாரோ களவாண்டுருவாங்க. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, இப்போயும் ஒரு இது இருக்குல்ல, எங்கேயாவது பெரிய பிரச்சனைகள் ஆயிடுச்சுன்னா எப்பயுமே பிரச்சனையை பண்ணக்கூடிய ஆட்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுறது, அந்த மாதிரி நடைமுறை. அதே மாதிரி திருடு போகவும் அவனை கூப்பிட்டு வச்சு விசாரிக்கிறாங்க. இங்கே வா, இங்கே இந்த மாதிரிலாம் பொருளெல்லாம் போயிடுச்சு, நீ எடுத்தியா? இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் மன்னன் என்ன சொல்கிறான், இவன் வாயால் ஆமாங்கிற வார்த்தை வர வைக்கணும், அப்போனா தான் இவனை தூக்கில் ஏற்ற முடியும். இது உயிர் போக வேண்டிய விஷயம். அவன் வாயால் உண்மை ஒத்துக்கலைன்னா இப்போனா என்ன செஞ்சுருவாங்க, 4-5 எஃப்ஐஆர் எண்ணத்தையோ போட்டு, ஆமாம் டயத்தை எண்ணத்தை முன்னாடி வச்சு போடா அப்படின்னு மாதிரி செஞ்சுருவாங்க. அதே மாதிரி தான் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவரை கூப்பிட்டு வந்து நிப்பாட்டி நல்லா தீவிரமாக விசாரிப்பாங்க. அவரும் இல்லவே இல்லைம்பார். இவங்களும் ஆனால் சொல்லுவாங்க, நீ ஆமான்னு சொல்லிட்டான்னு உன்னை நாங்கள் விட்டுருவோம், ஆமான்னு சொல்லிவிட்டு ஆனால் அவனை
தூக்கு போடணும்னு நினச்சிட்டாங்க. ஆனால் உன் வாயால் ஆமாம் நான் தான் எடுத்தேன், நான் தான் திருடுறேன்னு சொன்னேன்னா உன்னை இது பண்ணிடுவோம் அப்படின்னு. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த மயக்க மருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சோண்டு கொடுத்து ஆளை என்ன செஞ்சிருவாங்கன்னா படுக்க வச்சுருவாங்க. இப்போ மயக்க மருந்து கொடுத்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னா, ஏதோ ஒரு நம்ம வேறு லோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நம்மளுக்கு நினைவுகள்லாம் இருக்கும், உணர்வுகள் இருக்காது, நினைவுகள் இருக்கும். என்ன நடக்குது, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நினைவுகள் இருக்கும். இப்போயும் நம்ம ஆஸ்பத்திரியில் ஏதாவது சிசேரிங் சிகிச்சை பண்ணுறாங்க அப்படின்னா மயக்க மருந்து ஊசி போடுறாங்க, நம்ம முடிச்சுக்கிட்டே தான் இருப்போம், நம்மளுக்கு உணர்வு இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கத்தி எடுத்து நம்ம மேலே வைக்கிறது எல்லாமே பண்ணுறது நம்மளுக்கு தெரியும், ஆனால் நம்மளுக்கு உணர்வுகள் இருக்காது. அதே மாதிரி அந்த திருடனுக்கு மயக்க மருந்தை கொடுத்துருப்பாங்க. மயக்க மருந்தை கொடுத்துட்டாங்களே, அப்போ சொல்லுவாங்க, மயக்க மருந்து கொடுத்தனே அவன்கிட்ட, ஏய் நீ தேவலோகம் வந்துட்ட, நீ தேவலோகம் வந்துட்ட, நீ ஆமான்னு ஒத்துக்கிட்டேன்னா இந்த அருக்கு பாரு சொர்க்க கதவு அப்படின்னு அந்த கோட்டையோட கதவை காட்டும். இந்த அருக்கு பாரு சொர்க்க கதவு, நீ இதுக்குள்ளே போயிடுவ, நீ இல்லைன்னு சொன்னேன்னா நரகத்துக்குள்ளே போயிடுவ. அப்படியே பெண்கள்லாம் அப்படியே தேவமங்கைப்பெலாம் நான் அப்படியே ஊர்வலம் வருவாங்க, தேவலோகத்தில் என்னென்ன நடக்குமோ அப்படியே காட்சியெலாம் இதாகும். அப்போ அதெல்லாம் பார்ப்பான். உடனே இதெல்லாம் யார், இதெல்லாம் தேவ மகளிர்கள், நீ தேவலோகம் வந்துட்ட, இன்னி சொர்க்கத்துக்குள்ளே நீ உள்ளே போகணும்னா நீ ஆமான்னு சொல்லிட்டா நான் உள்ளே போயிடுவேன். அப்போ இவனுக்கு ஒரே ஒரு விஷயம், அந்த சொற்பொழிவு கடந்து போகும்போது என்ன நடந்துச்சு, என்ன கேள்வி கேட்டாங்க, தேவ மகளிருடைய கால்கள் தரையில் படாது, இங்கே அந்த பெண்களுடைய கால்கள்லாம் தரையில் படுதா படுது. அப்போ பார்த்துட்டு அவனுக்கு யோசனை வருது, நம்ம அந்த சொற்பொழிவில் கேட்டோமே, அந்த ஆள் உளறிக்கிட்டு இருந்தானே தேவ மகளிருடைய கால்கள் தரையில் படாதுன்னு, இங்கே இந்த பெண்களுடைய கால்லாம் தரையில் படுதே, நம்மளை பொய் சொல்ல வைக்கிறாங்க. இப்போ அதுக்கு பிறகும் அந்த மயக்கத்தில் கூட என்ன சொல்கிறான், நான் இந்த என்னது திருடவே இல்லை, இந்த பொருட்களாக நான் எடுக்கவே இல்லைன்னு உறுதியாக சொல்கிறான். ஏன்னா அந்த இடத்துல அவன் ஆமான்னு சொல்லிட்டானா அவன் உயிருடைய பறிக்கப்படும். அப்போ உயிர் போக வேண்டிய இடத்துல கூட ஒரு பேச்சு, ஒரு சொல் செவியில் விழுந்த சொல் அவனுடைய உயிரை காப்பாற்றியது. அந்த அளவுக்கு இந்த சொற்பொழிவுக்கு மகத்துவம் உண்டு. ஆனால் இன்றைக்கு அதை யாரும் விரும்பி கேட்பதில்லை. பெரியவர்கள் கேட்கிறார்கள், இளையவர்கள் அதை விரும்பப்பட்டு கேட்பதில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு பொருள் உண்டு, ஒவ்வொரு அர்த்தமும் உண்டு. இப்படி போய்கிட்டு இருக்கோம். இதே அந்த ஔவையார்கிட்ட தான் கொடிது கொடிது என்னன்னு கேட்டாங்க. முருகன் அதுக்கப்புறம் கேட்பார், இனிது எது, இந்த வாழ்க்கையில் இன்பமாக இருக்கக்கூடியது எது சொல்லு பார்ப்போம் அப்படின்னா கேட்டோன்னே, இனிது இனிது ஏகாந்தம் இனிது, அதனினும் இனிது அறிவினின் சேர்தல். அறிவார்களோட சேர்றது. நமக்கு நல்லது கெட்டது என்னன்னு நமக்கு ஒரு சில நேரம் தெரியும், ஒரு சில நேரம் நம்மளும் தடுமாறுவோம். யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க. அப்போ நம்ம சரியில்லாத நிலை தவறும்போது நம்ம கூட உள்ளவங்க நம்மளை சரிப்படுத்தணும் இல்லையா, போகிற போக்கிலேயே போக விட்டுறக்கூடாது. அப்போ நம்ம அறிவானவர்களோடு சேர்ந்து இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை இனிமையாக இருக்குன்னு ஔவை சொல்கிறான். ஒவ்வொன்றா முருகப்பெருமான் கேட்குறான். முருகனுக்கு எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் படைத்தது அவன்தான், பாட வைத்தது அவன்தான், ஊமையை வாய் திறந்து பேச வைத்தது அவன்தான். அவனுக்கு தெரியாதா எது கொடிது எது இனிது? ஆனாலும் அந்த ஔவை வாயால் தமிழ் கேட்கணும்னு ஆசைப்பட்றான். இவ்வளவு தூரம் அவன் பண்ணின அத்தனை விஷயங்களையும் தமிழை பாடுவதற்கு, தமிழை கற்பிப்பதற்கு தான். அதனால தான் அவனை முத்தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். அத்துணை வேறும் இயலால் எழுதி இசையால் பாடி நாடகத்தின் மூலம் அரங்கேற்றார்கள். இன்றும் வள்ளி திருமணம் நிறைய ஊருக்குள்ள நடைபெறுகிறது. கிராமங்களில் இன்னும் வள்ளி திருமண நாடகம் அரங்கேறுது. இப்படி 3 தமிழால் இருக்கக்கூடியவன் கந்தர் கலிவெண்பா, அருணகிரிநாதர் திருப்புகழ், இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் இயல்கள் மூலமாக எழுதப்படுது. அது இசை மூலமா நம்மளுடைய செவிக்கு கொண்டு வந்து சேர்க்குறாங்க, நாடகம் மூலிமா நம்மளுக்கு காட்சிப்படுத்துகிறாங்க. இப்படி 3 தமிழையும் வாழக்கூடிய வல்லமை படைத்தவன் யார் அப்படின்னா நம்முடைய தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தான். அவர்கிட்ட கொடிது என்னன்னு கேட்டது பிறகு, இனிது என்னன்னு கேட்டது பிறகு, எது பெரியது இந்த உலகத்திலேயே எது பெரியது? அப்போ சொல்லும், பெரிது கேட்கின் எரிதமிழ் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது. புவனம்னா இந்த உலகம், இந்த உலகம்தான் பெருசு.
புவனமும் நான்முகன் படைப்பு. இந்த உலகம்தான் பெருசு, இந்த உலகத்தை யார் படைச்சா? நான்முகன் படைச்சான் அப்படின்னு பெருசு எதுன்னு சொல்லணும். அதுக்கு பிறகு அரிது என்னன்னு கேட்குறேன். நீ என்னென்னமோ சொன்னீங்களா, கொடிது சொன்ன, இனிது சொன்ன, பெரிது சொன்ன, எல்லாத்தையும் சொன்ன. இந்த உலகத்திலேயே அரிதான விஷயம் எது? அப்போ அவ்வை சொல்லுவா, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. உடனே முருகப்பெருமான் காது அவ்வளவு குளிர்ந்துடும். காது மட்டும் இல்லை, மனமும் சேர்ந்து மகிழ்ச்சி அடையும். உன்னுடைய வாயால் அந்த தமிழை கேட்கும்போது தமிழுக்கு இன்னும் ஆயுள் அதிகரிக்கிறதே அப்படின்னு வேண்டுவார். இப்படி தமிழோடு நீ என்றைக்கும் நீடோடு வாழ வேண்டும். தமிழ் எப்போதும் சாகா வரம் பெற்றது. அதுபோல நீயும் சாகா வரம் பெற்று இந்த பூமியில் நீண்டு நிலைத்திருந்து வாழ வேண்டும் என்று முருகன் அருளாசியோடு வளம் வந்தவள் தான் இந்த அவ்வை பிராட்டி. காதூர் பாஷான்னு ஒருத்தர் இருந்தார். காதூர் பாஷா அப்படிங்கிறவர் இசையில் அவ்வளவு வல்லமை படைத்தவர். பாட்டு அப்புறமானு யாரும் பாட முடியாது. ஹார்மோனியத்தை எடுத்து வாசித்தாருன்னா பாடலும் ஹார்மோனியமும் இசை பிறழாமல் நடை சந்த நடை அப்படியே ஓடுமா. அப்பேற்பட்டவருக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருவாங்க. தூக்கு தண்டனை அறிவித்து டயத்தெல்லாம் குறிச்சிருவாங்க. இதான் டயம், இந்த டயத்துக்குள்ளே காதூர் பாஷாவை என்ன செஞ்சிடணும், தூக்கு மேடையில் தூக்கு ஏற்றிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எல்லா கைதுகளுக்கும் கடைசியாக ஒரு ஆசைன்னு கேட்பாங்க. உனக்கு எதுவும் ஆசை இருக்காப்பா, நீ எதுவும் சொல்ல விருப்பப்படுறியா சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. இவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆமாம் எனக்கு ஆசை இருக்குது அப்படின்னா. இந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சி இல்லையா, எல்லோரும் ஆங்கிலேயர்கள் சுற்றி இருப்பாங்க. உடனே ஹார்மோனிய பெட்டியை கொண்டு வந்து வைப்பாங்க. கொண்டு வந்து வைப்பா, அவன் ஏதோ பாடருங்கிறான், கடைசி ஆசை நிறைவேற்றிக்கிட்டோம், கொண்டு வந்து வைப்பாங்க. பாட்டை ஹார்மோனிய பெட்டியில் கையை வைப்பார். அப்படியே கையை மெல்ல மெல்ல நகட்டி இசைப்பார். இவங்களும் தூக்கு மேடையில் போட வந்தவங்களும் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுருளி மலையில் வாழக்கூடிய வேளா அந்த பாட்டு அப்படியே இசைக்க இசைக்க இந்த ஆங்கிலேயர்கள் ஃபுல்லாக மெய் மறந்து போயிடுவாங்க. நீதிமன்றத்துடைய வரம்பு வழக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரை தூக்கு தண்டனையில் நம்ம போட போகிறோம்னா சொன்ன தேதி குறித்த டயத்தில் கரெக்டாக போடணும். அது பிறகு மாறிடுச்சுன்னா திரும்ப அவங்கள கொண்டு வந்து நீதிமன்றத்தில் நிறுத்தி நீதிபதிகிட்ட விசாரணை நடத்தி மறுபடியும் வேறு தேதி குறிக்கணும். அப்போ இவங்க என்ன ஆயிடுச்சு, இவர் பாட்டு பாட பாட டயம் தாண்டி போச்சு, தூக்கில் போட வேண்டிய டயம் தாண்டிடுச்சு. அப்போ இவங்க பார்க்குறாங்க, டயம் தாண்டிடுச்சு, நம்ம வேறு இவன் பாடின பாட்டை கேட்டு மெய் மறந்து போய் நின்றுட்டோமே அப்படின்னு நிற்பான். வேறு வழி இல்லை, இவனை திருப்பி என்ன செய்யணும், நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி திருப்பி வழக்காடி எல்லாம் பண்ணி நீதி கேட்போம் அப்படின்னு நினப்பாங்க. அதே மாதிரி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க. உங்களப்பெல்லாம் ஐவாங்க. யார்களை, ஆங்கிலேயர்களாக இருக்கக்கூடிய அந்த தூக்குமடையில் வேலை செஞ்சவங்களப்பெல்லாம் நீதிபதி வைவார். ஏன்பா உங்களுக்கெல்லாம் மூளை வேலை செய்யுதா, நம்ம எப்போயோ ஒரு தாட்டி தான் தூக்கு தண்டனை கொடுக்குறோம், டெய்லியும் கொடுத்தா தயன் தாண்டுறோம் மறந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அரிதிலும் அரிதான விஷயம், யாரோ ஒருத்தருக்காண்டி நம்ம எப்போயோ ஒருத்தருக்காண்டி பண்ணுறோம். அப்படிப்பட்ட விஷயத்தில் இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிற்கிறீங்களே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வழக்கு எடுத்து விசாரணைக்கு வரார். வரும்போது இந்த ஆங்கிலேயர்கிட்ட தூக்குமேடையில் இருந்த இந்த ஆங்கிலேயர்கிட்டலாம் கேட்குறாரு, எதனால் நீங்கள் அவரை தூக்கில் போடாமல் விட்டீங்க, எதுக்கு டைம் தாண்டுச்சு அப்படின்னு கேட்பார். இல்லை, அவர் ஒரே ஒரு பாடல் பாடினார், அந்த பாட்டை கேட்கும் போதே நாங்களாம் மெய் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவார். ஒரே ஒரு பாட்டு பாடுனா மெய் மறந்துட்டானா, என்னப்பா அப்படி என்னப்பா பாட்டு பாடினா அப்படின்னு சொன்னோம். இப்போ நீ பாடுவியா அப்படின்னு நீதிபதி கேட்குறாரு. காதூர் பாஷா உடனே பாடுவேன்னு சொல்ல ஹார்மோனியம் பெட்டியை கொண்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. விரல் அதே மணி வைக்கிறாரு, இசைக்கிறாரு, பாடுறாரு. சுருளி மலை வேண்டாம் அப்படின்னு பாட்டாக எடுத்து பாட ஆரம்பிக்கிறார். பாட 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 என்ன செஞ்சுட்டாரு, நீதிபதியே மெய் மறந்து போயிட்டார். உடனே தீர்ப்பளிக்கிறார், இவ்வளவு அருமையாக முருகனை பற்றி பாடக்கூடிய ஒருவன் தவறு செய்திருக்க வாய்ப்பே இல்லை, நீ நிரபராதிதான் என்று தீர்ப்பு எழுதி கொடுக்கிறார். இப்படி தன்னை நினைத்து வருந்தி கஷ்டமான சூழ்நிலையில் பாடும்போது கூட கைவிடாமல் கரையேற்றி கூட்டு வரக்கூடிய வல்லமை படைத்தவன் யார் அப்படின்னா எல்லாம் வல்ல இந்த முருகப்பெருமான் தான்.
இந்த குமரகுருபரர் ஒரே ஒரு நூலை மட்டும் எழுதிட்டு விடலை. எங்கே முருகனை பாடினாரோ, முருகன் மாயால் பாடினாரோ, அதே இடத்துல தகப்பனையும் பாடினார், அம்மையாரையும் பாடினார். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் அத்துணை விஷயங்களை சொல்லியிருப்பார். ஒரு குழந்தை எப்படி பாதுகாத்து பராமரிப்போம். பிள்ளைத்தமிழ்னாலே 10 பருவங்கள் வைத்து பாடக்கூடியது. நம்மளாம் இன்றைக்கி நம்ம குழந்தைய முதல் குளிக்க ஊற்றுவோம், நிப்பாட்டி வச்சு பார்ப்போம், கையை பிடிச்சி நடக்க வச்சு பார்ப்போம். அதே மாதிரி மீனாட்சியை தன்னுடைய குழந்தையாக குமரகுருபரர் நினச்சி பாடியிருப்பார். ஏன்னா அந்த பாட்டில் தன்னை ஒரு பெண்ணாக நினச்சி பாடியிருப்பார். தாலாட்டு யார் நல்லா பாடுவானா? பெண் பாடுவான். என்னதான் தகப்பன் பாடினாலும் அந்த தாலாட்டு தாய் பாடுவதற்கு ஈடாகாது. அப்போ குமரகுருபரர் தன்னை ஒரு பெண்ணாக நினச்சி தன்னுடைய பிள்ளையாக அந்த மீனாட்சி அம்மனை நினச்சி 10 பருவங்கள் அமைத்து பாடுவான். காப்பு பருவம், தாள், செங்கீரை, சப்பானி, முத்தம், அம்புலி, வருகை, சிற்றில், சிறுவரை, சிறுதேர். இந்த 3ம் ஆண்களுக்கு வரும், பெண்களுக்கு 3 வரும். கலங்கு, அம்மானை, ஊசல். இந்த 10 பருவங்களையும் வைத்து 7 பருவம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவாக வரும். இறுதியில் வரக்கூடிய இந்த 3 பருவம் ஆணுக்கு வேறாகவும் பெண்ணுக்கு வேறாகவும் வரும். ஊசல் ஆடுறது, நீர் ஆடுறது, இதை வச்சு எல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா பாட்டாக எழுதியிருப்பாங்க. அதில் அம்புலி பருவம்னு ஒரு பருவம் வரும். அம்புலினாலே சந்திரன். சந்திரனை 4 இடத்துல வச்சு பாடியிருப்பார். எப்படின்னா சாண, பேத, தான, தண்டம். சாணம் அப்படின்னா சமம். நிலவே உனக்கு ஈக்குவல் தான் யார்? என்னுடைய பிள்ளை மீனாட்சி. சாணம். பேதம் அப்படின்னா உன்னைய விட ஒளி வீசக்கூடியவள் யார் அப்படின்னா என்னுடைய மக மீனாட்சி அப்படின்னு அதுட்டையும் இதுட்டையும் இருக்கக்கூடிய பேதத்தை சொல்கிறது, சமப்படுத்தி சொல்கிறது. நீ என் பிள்ளை கூட விளையாட வரலைன்னா உனக்கு என்னென்ன தண்டனை தருவேன் அப்படிங்கிறத சொல்கிறது. உன்னைய நாகம் விழுங்கிரும், அதனால் என்ன செஞ்சிரு, என்னுடைய குழந்தை கூட நீ விளையாட வந்துரு அப்படின்னு நிறைய எழுதியிருப்பார். தன் பிள்ளையால் வாய் பேசினாலும் கூட தனக்குடைய கடவுளுடைய தகப்பனையெல்லாம் வணங்கக்கூடியவன் யார் அப்படின்னா இந்த குமரகுருபரர். அத்துணை பாடல்களையும் எழுதியிருப்பார். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை, கந்தனுண்டு கருணை உண்டு என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்மால் அமரடியான் இதையும் ஒளிதான் இவை கேளா ஒருவன் அடியேன் அலரும் மொழிதான் ஒருவர் பரிவாய் மொழிவாரோ உனது பதத்தூள் புவனகிரிதான் உனது கிருபா அறமேதோ பரமகுருவாய் அணுவில் அசைவாய் பவன முதலா யபூத படையுமுறையாய் சகல வடிவாய் பழைய வடிவா யவேலா அறியுமயனோ நபயம் எனவே அயிலை இருள் மேல் விடுவோனே அடிமை கொடு நோய் பொடிகள் படவே அருணகிரிவாள் பெருமாளே உனது பததூள் புவனகிரிதான் உனது கிருபா அறமேலோ. வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பி பேச்சு ரொம்ப அருமையாக இருந்தது. அடுத்தடுத்து வரணும் தம்பி. ஒரு சின்ன ஒரு விவரம், அதாவது அவை பாட்டிக்கு அருள் செஞ்சது இன்னொரு திருவிழாடல் நடந்திருக்கு. அது என்னென்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அந்த காலத்தில் நல்லூர் ஊர், இப்போ அந்த ஊர் இப்போ தொண்டைமான் நல்லூர். அப்போ ஔவையார் பாத யாத்திரை நடந்து பழனி போகிறாங்க. அப்போ பாத யாத்திரை தான், வேறு வழி இல்லை. போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வரும்போது ரொம்ப தண்ணி இருக்குது, தாங்க அந்த அளவுக்கு சுற்றி பார்க்குறாங்க, தண்ணியே இல்லை. நாக்கு வறண்டு போச்சு. ரொம்ப வேதனைப்பட்டு கடைசியாக ஒரு இடத்துல மரத்தடியில் உட்காந்து
முருகன் நினச்சி சொல்கிறாங்க, முருகா உன்னை தேடி நான் வரேன், வந்த இடத்துல இப்படி எனக்கு தாகம் வந்துருச்சு, இன்னும் தவிச்ச வாய்க்கு தண்ணி இந்த எங்கேயுமே கிடைக்கல, இப்படி நான் தாகத்தால் இந்த இடத்துல உயிர் போகணுமா, உன்னைத்தானே தேடி வரேன், நீ இப்படி சோதிக்கலாமா அப்படின்னு சொல்லி மனசால் கேட்குறாங்க. வேணுன்னே அப்போ ஒரு சிறுவன் அங்கேருந்து ஒரே வரான். ஒன்று, என்ன பாட்டி என்ன புலம்பிகிட்டே இருக்காடிங்க, எப்பா நம்ம பழனி போயிட்டுருக்கேன், தண்ணி தாகம் இருக்குது, தண்ணி இல்லைங்க, கிளவி கையில் கம்பு வச்சுருக்கில்ல, கீழே ஊனு அப்படிங்க. உடனே அந்த அம்மா வந்து கம்பை கீழே ஊனுன்னு அதுலேருந்து நீரிட்டு வந்துருக்கு. உடனே தண்ணியை குடித்து தாழ்ந்துட்டாங்க. எப்பா நீ யாரப்பா அப்படின்னா அப்படியே போய் மறந்துட்டார். அந்த இடம் வந்து அந்த இடத்துல கோயில் கட்டியிருக்காங்க. அந்த ஊர் பேர் வந்து நீர்ப்பழனி. நல்லூர், அதாவது இப்போ உள்ள தொண்டைமான் நல்லூர்லேருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் தான். நல்ல கோயில் நல்லா அழகாக கட்டியிருக்காங்க. தொல்பொருள் ஆராய்ச்சியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போய் பாருங்கள். முருகனுடைய திருவிழாவில் இது ஒன்று.